கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளில் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனெனில் அவர் நமக்கு வழங்கிய விவிலிய அறிஞர்களுக்காக. ஏன் இன்றைய நாளில் விவிலியத்தை நாம் எடுக்கிறோம்? மத்தேயு எடுக்க சொன்னா மத்தேயு எடுக்கிறோம், 5ஆம் அதிகாரம் சரியாக எடுக்கிறோம், 10வது இறைவார்த்தை எடுத்து வாசிக்கிறோம். ஒவ்வொரு இடத்திலும் தலைப்புகள் இருக்கு. ஆனால் கிபி 15ஆம் நூற்றாண்டு வரை விவிலியம் இப்படி இல்லை. விவிலியம் தொடக்கத்தில் எப்படி இருந்தது? அது இடைவெளி இல்லாமல், முற்றுப்புள்ளிகள் இல்லாமல், மேலே எந்த ஒரு புள்ளியும் இல்லாமல் அது தொடர்ச்சியாய் எழுதப்பட்டிருந்தது. விவிலிய அறிஞர்கள் தான் இதற்காய் உழைத்து பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்பதை அவர்கள் அதிகாரங்களாய், பின் இறை வசனங்களாய், அதற்கு பின்னால் அதற்கேற்ற தலைப்புகளை எல்லாம் கொடுத்து அவர்கள் பிரித்திருக்கிறார். ஆகவே இன்று நாம் மிக எளிதாய் எடுத்து வாசிக்கிற இந்த விவிலியம் நம் கரங்களுக்குள் வருவதற்கு முன்னால், இந்த நிகழ்வுகளுக்கு பின்னால் பல அறிஞர்கள் உழைத்திருக்கிறார். ஆகவே இன்றைய நாளில் அவர்களுடைய பெயர் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸ்டீஃபன் ஒருத்தர் இருக்கார், இப்படி நிறைய அறிஞர்கள் இருக்காங்களே. இவங்க எல்லாத்துக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். நாம் நிகழ்காலத்தில் மிக எளிதாய் விவிலியத்தை எடுத்து வாசிப்பதற்கு முற்காலத்தில் அவர்கள் எல்லோரும் நமக்காய் விவிலியத்தை மிகச் சிறப்பாய் அவர்கள் அதிகாரங்களாய், இறை வசனங்களாய், தலைப்புகள் கொண்டு பிரித்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் குறித்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம்.